அண்ணா ரெண்டு குட்டி ஆடுல ரெண்டு குட்டி என்ன குட்டி? ஒன்னு கடா குட்டி ஒன்னு பொட்டை குட்டி. ஒரு கிடாய் ஒரு பொட்டை. ஆமா. போட்டு நல்ல பிரமாதமா வளர்த்திருக்கு. அண்ணா இந்த மூளையாடு என்ன? இது வந்து மூளையாடு. சூப்பர். கொம்புல இந்த ஆடு வேணும்னு வாங்குனீங்களா? இந்த ஆடு வேணும்னு வாங்கிருக்கோம். என்ன அப்படி இந்த ஆட்டுல ஸ்பெஷல்? குட்டி நல்லா வளர்த்திருக்கு. பால் சத்தான ஆடு. அதனால வாங்கிருக்கோம். பால் சத்தான ஆடு. குட்டியை வளர்த்திருக்கிறத பார்த்தா அடுத்து ஆடு விரட்டி இருக்கும் போல இருக்குமா? முடிஞ்சிருக்கும். இருக்கலாம். நல்லா வளர்த்திருக்கு. சூப்பர். என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? இது 25 ரூபா சொன்னாங்க. சரி 22 வாங்கிருக்கோம். 25 சொல்லி 22 3000 தான் குறைக்க முடிஞ்சது. சரி எந்த ஊர் போகுது? எங்க அருங்குளம் போகுது. அருங்குளம். இந்த ஆடை ஏன் வாங்கிருக்கீங்க? இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? 22,000 ரூபாய் போட்டிருக்கீங்க. போட்ட காசை எப்படி எடுக்கிறது? போட்ட காசு குட்டியில வித்துக்கலாம் இல்லையா? எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா இப்ப குட்டி 10 ரூபாய்க்கு போகும். இன்னும் ஒரு மாசம் வளர்த்தா குட்டி ஒவ்வொரு குட்டியும் 10 ரூபாய்க்கு போயிடும். ஓ 20 ரூபாய்க்கு போயிடும். 20 ரூபாய்க்கு போயிடும். அடுத்த ஆடு இச்சனா ஈண்டா நமக்கு லாபம் தான். அதான் லாபம். ரைட். எத்தனை வருஷமா ஆடு வளர்ப்புல இருக்கீங்க? நாங்க சின்ன வயசுல ஆடு வளர்ப்பு லாபம் தானா? ஆடு வளர்ப்பு லாபம். நஷ்டம் எந்த வழியில வரும் சொல்லுங்க? நஷ்டம் சீக்கு நோய் வந்து ஆடு செத்தா நட்டம் வரும். அதான் நஷ்டம். அதான் நட்டம். தூத்துக்குடில இருந்து வரேன். தூத்துக்குடி. என்ன ஒரு கடா பிடிச்சிருக்கீங்களா? எதுக்காக பிடிச்சிருக்கீங்க? அசனத்துக்கு. தூத்துக்குடி அசனத்துக்கு தானா? சரி எவ்வளவு கடாக்களை பாத்தீங்க? இந்த கடாவை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? இல்ல நான் பார்த்த ஒண்ணுதான் அதே எடுத்தது. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் தான். பரவாயில்ல, தூள் கிளப்பிருக்கீங்க. இந்த கடாவை பத்தி சொல்லுங்க, எப்படி பிடிச்சு போச்சு உங்களுக்கு? நல்லா இருக்குல்ல, கொம்பு உயரம் கீரம் எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் ஒண்ணு போல. அசனத்துக்கு கொடுத்தா ஒரு இதா கொஞ்சம் நிறைவா கொடுத்த மாதிரி இருக்கும். ஆமா. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 17 ரூபாய் சொன்னாங்க. 17. சரி நான் 13 ரூபாய்க்கு கேட்டேன். முத விலையா? 12 ரூபாய்க்கு கேட்டேன். முத விலை. அப்புறம் 12 ரூபாய்க்கு கேட்டேன். அப்புறம் 13 ரூபா. 13 அப்புறம் ஒரு 200. 13,200 ஆயிட்டு. 13,200 சரியான விலை தானா? ஆமா நல்ல விலை தான். இட மதிப்பு என்ன பாத்தீங்க அதுக்கு? இது எப்படி ஒரு 25 கிலோட்ட இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இது இந்த பாண்டியபுரத்துல இருந்து வரேன். வியாபாரியா வீட்டுல உள்ள வியாபாரி தானே. எத்தனை குட்டிகள் நீ கொண்டு வந்தீங்க? இன்னைக்கு ஒரு 10 உருப்படி கொண்டு வந்தேன். கொஞ்சம் மேலே ஏத்திக்கோங்க. 10 உருப்படி கொண்டு வந்தேன். 10 எல்லாத்தையும் வித்தாச்சா? ஆமா வித்தாச்சு. இது ரெண்டு தான் கிடக்கா? இப்படி வித்தாச்சா? இதுவும் கொடுத்தாச்சு. என்ன விலைக்கு முடிஞ்சது? இது 13 ரூபாய்க்கு முடிஞ்சது. ரெண்டையும் சேர்த்தா? ரெண்டு சேர்த்து 13,000. ஆமாண்ணே. ஆட்டுக்கு பல்லு சுமாரா இருக்கும். ஆமா சுமார் இருக்கு. ரைட். நல்ல கரும்போர் ஆடு, நல்ல சூப்பரா இருக்கு. மடி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா குட்டி இருக்கா? குட்டியை பிரிச்சிட்டீங்களா? குட்டி இல்ல, செனதான். செனையா? எத்தனை மாசம் செனை இருக்கும்னே? 3 மாசம் செனை இருக்கு. 3 மாசம் செனை. வியாபாரி சொன்னதா நீங்க பார்த்ததா? அவங்க சொன்னதுதான். பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. கடை சேர்ந்துட்டோம். கடை சேர்ந்துச்சு. சரி ரைட். இந்த ஆடை ஏன் சூஸ் பண்ணீங்க? இந்த ஆட்டை வாங்கினா எப்படி லாபம்? எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இவ்வளவு ஆடுகள்ல 1000 ஆட்டுல இதை ஒண்ணு துண்டா தூக்கிருக்கீங்கள? வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கு. காம்பு நல்லா நெட்டு காம்பா இருக்கு. காம்பு நெட்டு காம்பா இருக்கு. ஒண்ணு வேற பால் கொடுக்கும். இல்ல சிலர் வந்து குறாலா பார்த்து வாங்குறாங்களே, அதையும் தாண்டி அது ஒரு வருஷம் 2 வருஷம் பலன் பார்க்க. இது 4 மாதம் 5 மாதத்துல பலன் பாத்திரலாம். குறுக்கு அகலமா இருக்க 3 குட்டி ஆடா இருக்குமோ? அது தெரியாது, தெரியல. வளர்ப்பு தக்க நம்ம எவ்வளவு தீவனம் கொடுக்குமோ அது தக்கன குட்டி போடும். ஆட்டுக்கு தக்கன குட்டி கிடையாது, வளர்ப்புக்கு தக்கன 2 குட்டி 3 குட்டி 4 குட்டியோட போடும். அப்படியா? வளர்ப்புக்கு தக்கன. ரைட். என்ன விலை சொன்னாங்க? எப்படி முடிஞ்சது? 14 ரூபா சொன்னாங்க. 14. சரி நாங்க 11,000 முடிச்சு. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சதா? ஆனா எப்படி இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள் என்ன? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? குட்டிகள் வரத்து இருக்கு. ஆடி மாசம் ஆச்சு, அந்த கதையை சொல்லுங்க. கோயில் கொடைகள் ஆரம்பிச்சுட்டு சீசன் எல்லா இடங்கள்லயும். ஆனா கறிக்கடை விலை இதா இருக்குமே? விலை ரொம்ப கூடுது. கறிக்கடைகள் பூரா 1000 ரூபாய் போட்டாலும் தப்பிக்க முடியுங்கிற நிலைமை வந்துட்டு. ஹலோ சார். ஆமா, ஆடி மாசம் ஆடுலாம் விலை வீழ்ச்சியா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லையா? விலை இன்னைக்கு ரொம்ப சேஃப்டி. கோயில்பட்டியில ரொம்ப விலை கூட. இன்னைக்கு எல்லா மாதிரியும் கூட கொடுத்து பிடிச்சிருக்கோம். மக்களுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம கறி கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம எவ்வளவு விலைனாலும் பரவாயில்லன்னு பிடிச்சிருக்கோம். எல்லா விலை இன்னைக்கு கூட தான். எல்லாமே 4 உருப்படி 4 உருப்படி பிடிச்சிருக்கோம். 4 கிடாமறிகள் பிடிச்சி கொண்டு போறோம் நம்ம மக்களுக்கு. நாளும் சேர்த்து நமக்கு வந்து இன்னைக்கு 50 ரூபாய் ஆயிட்டு. 50 ரூபாய்? ஆமா 50 ரூபாய் ஆயிட்டு. வழக்கத்தோட கூட தான். நமக்கு ரெகுலரா கொடுத்துட்டு இருக்க பாத்தீங்களே, இன்னைக்கு கொடுக்க முடியாம திணறாங்க. ஆமா, குட்டி வந்து நம்ம வாங்காம விட்டாலும் கை கடைக்காரங்க எல்லாரும் வாங்க தயாரா இருக்காங்க. ஆடி மாசம் விலை குறையும் சொல்லுவாங்க. குறையல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி குட்டிகள் வந்து கம்மியாயிருக்கு. பொதுவா அந்த மலையில வந்து நிறைய குட்டிகள் லாஸ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து எங்களுக்கு தெரிஞ்சு விலை வந்து ரொம்ப தட்டுப்பாடு. குட்டிகள் நிறைய குறைஞ்சிட்டு. நிறைய வியாபாரிகள்ட்ட எதிர்பார்த்த அளவுக்கு குட்டி இல்ல. முன்னாடி 50 குட்டி 100 குட்டி கொண்டு வந்துகிட்டு இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 குட்டி தான் கொண்டு வராங்க. குட்டியோட வரத்து கம்மியாயிருக்கு. குட்டிகள் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பா அதனாலதான் விலை கூடி இருக்கு. அண்ணா வியாபாரம் எப்படி இருக்கு? வணக்கம். வியாபாரம் பரவாயில்ல. எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க?
30 குட்டி வளர்ந்தோம்ண்ணே. 30. இதுல ரொம்ப குறைவா கிடந்த மாதிரி இருக்கா? ஆமா, 5 கிடா குட்டி கிடக்கு, 5 பொட்டை குட்டி வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி கிடக்கு. 5 கிடா குட்டி 5 பொட்டை குட்டி தான் கிடக்கு. குறால் கிடக்கு. ஆமாண்ணே. இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? பெரிய சைஸா இருக்கா? ஆமா, இது ஒரு 6 வருஷம் இருக்கும். 1 வருஷம் இருக்கும். 6 மாச குட்டி. அவ்வளவுதான் இருக்கும். ஆமா ஆமா, பல்லு போடாத குட்டி தான் குட்டின்னு. ரைட். 6 மாச குட்டி வாங்கி வளர்க்குற ஆளுக்கு சூப்பர் குட்டி. ரைட். அது பூரா குறால்ண்ணே. குறால். ஆமா, அதுவும் நல்ல ஸ்டேஜ் தான். ஆமா, இது ஒரு 5 மாசம் 6 மாசத்துக்குள்ள குட்டில இருக்கும். ரைட். இது என்ன விலை சொல்றீங்க? இது 11 ரூபா சொல்றேனே. ஒரு குட்டியா? குட்டி ஒண்ணு 11 ரூபா சொல்றேன். ஒரு குட்டி 11 ரூபா சொல்றீங்கன்னா என்ன விலை கேக்குறாங்க? கேக்குறது 10 ரூபா நினைச்சு கேக்குறாங்க. 10 ரூபா வரைக்கும் வந்துட்டா கொடுத்தீங்களா? கேட்டாங்க. இல்ல ஒரு 200 ரூபா மேல வந்தா கொடுத்துடலாம். என்ன 10 ரூபாய் நல்ல விலை மாதிரி தான் தெரியுது. அப்படி கிடையாது, குட்டி கலர் கிடக்குது. கலருக்கு தானே காசு. ஆமா, 200 ரூபா வந்தா கொடுக்கலாம். ஆமா, 3 மாசம் வளர்த்தா போதும். குட்டி ஒண்ணு 15 ரூபா 20 ரூபாய்க்கு வித்துரும் குட்டியை. ரைட் ரைட். அந்த குறால்லாம் என்ன ரேட்ல நடக்கு? குறால் 9500 சொல்றேனே. 9500. இதுக்கு அதுக்கும் 1000 ரூபா தான் டிஃபரன்ஸ். அவ்வளவுதானே வித்தியாசம். குறால் கலர் கிடக்கு, நீலவாளம். வாங்கி ஆடு சேர்க்கணும்னு நினைக்கிற ஆளுக்கு நல்ல குறால். ஆமா ஆமா. 9 ரூபா சொல்றேனே. 8 ரூபா நினைச்சு கேட்டுருக்காங்க. ஒரு 500 ரூபா மேல இருந்தா கொடுத்துடலாம். இன்னைக்கு வியாபாரம் பரவாயில்லையா? வியாபாரம் பரவாயில்ல. நல்ல பொருள் நல்லா தானே விக்குது. 2 குட்டி ஆடு. அண்ணா 2 குட்டி என்ன குட்டினா? ஒரு கிடாய் ஒரு பொட்டை. அது எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? அதெல்லாம் 3 மாத குட்டி இருக்கும். 3 மாசம் இருக்குமா? ரைட். என்ன விலைக்கு முடிஞ்சது? 21 ரூபா சொன்னோம். 21 ரூபா சொன்னதா வாங்கினதா? வாங்கினது. 21 வாங்கினதுன்னா அப்ப சொன்னது என்னது வியாபாரி? இவரு வந்து 22 ரூபா சொன்னாரு. அமையில 1000 தான் குறைக்க முடிஞ்சது. எப்படின்னு இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்? எப்படி இருக்கு? சந்தை நிலவரம் சரியில்லை. விரும்பித்தான் போகுது. அப்படியா? இந்த ஆடும் குட்டியும் வாங்கினா நமக்கு என்ன லாபம் இருக்கு? போட்ட காசை எடுக்கணுமே. எவ்வளவு நாள் ஆகும்? வளர்த்தா 3 மாசம் ஆகும். எத்தனை மாசம் ஆகும்? 3 மாசம் ஆகும். 3 மாசத்துல எடுத்துடலாமா குட்டியை வளர்த்து? குட்டி முதல்ல சிறப்புனா ஆடு மிச்சம். ரெண்டும் சேர்த்து 23500 ரூபா. இங்க இல்லைங்க, 23500 ரூபா ரெண்டும் சேர்த்து. காது வந்து இது வந்து மூலிக்காது. கறிக்கடைக்கு இட மதிப்பு என்ன இருக்கும்? ரெண்டும் சேர்த்து இட மதிப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு 27 கிலோ வரும். 27 கிலோ வரும். எப்படி இருக்குன்னு இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு? அந்த இன்னைக்கு வளர்ப்பு மாதிரி சரியா விக்கலனே. வளர்ப்பு மாதிரில மரிக்கு ஒரு 500 1000 குறைச்சே விட்டுச்சு. சரி, பக்கத்துல 500 1000 வளர்ப்பு மாதிரில குறைச்சே விட்டுச்சு. சரி, அதுக்கு மாதிரி இந்த சரி 1000 ரூபாய் கல்லாக்கு தான் வாங்க முடியுது. ஆமா ஆமா, 25 கிலோ இருக்கும். 23500 ரூபாய் செலவை சேர்த்து எனக்கு 24000 ஆச்சு. 25 கிலோ இருக்கும். 1000 ரூபாய் கல்லா எடுக்கிறது போட்ட லாபத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். கஷ்டம். 1000 ரூபாய் கல்லாக்கு தான் வாங்க முடியும். என்ன செய்ய? குட்டிகள் வரத்து கம்மியாயிட்டா? வரத்து கம்மி, இன்னும் இறக்கம் கம்மி தான். இறக்கம் கம்மி. அதனால ஆள் இல்ல, வளர்ப்பு மாதிரி வாங்க. இல்ல, ஆடி மாசம் விலை குறையும் அப்படிம்பாங்க. கறிக்கடை இல்லனே, விலை எப்பவும் போலதான் இருக்கு. அப்படியா? ஆமா, அதுக்கு இந்த வாரம் தவசு இருக்கு. அப்புறம் விலை குறையல. அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கமுதினே. கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம். குட்டிகள் வாங்க வந்தீங்களா? எப்படி? இல்ல, விக்க வந்தேன். விக்கவா? அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்களா? என்ன காரணம்? சந்தை அங்கிட்டாலும் சரியில்லை. சரி, இங்க போக பண்ணுவோம். இங்க வந்தா ஓரளவு வித்துருமா? வித்துருமண்ணு. எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க? 15 கொண்டு வந்தான். 15 எல்லாம் வித்தாச்சா? அப்படி இல்ல, கிடக்கு 3 கிடக்கு. 3 கிடக்கு. மத்த எல்லாம் வித்தாச்சு. சரி, எல்லாமே இந்த உருப்படி மாதிரி கொண்டு வந்தீங்களா? அப்படி இல்ல, இந்த மாதிரி இல்ல, பொடி உருப்படியும் கொண்டு வந்தோம். எல்லாமே உங்க வீட்டுல உள்ளதா? எப்படி? இல்ல, வியாபாரத்துக்கு வாங்கினேன். வியாபாரி தான். ஆமா. எந்தெந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க? தோணுகால் போவோம், அருப்போட்டை, சூரங்குடி, கமுதி, நம்ம இங்க எட்டயபுரம். இந்த சந்தையோட ஒரு ஸ்பெஷல் சொல்லுங்க. எட்டயபுரம் சந்தையோட ஸ்பெஷல் ஒண்ணே ஒண்ணு. பரமக்குடி. இந்த சந்தையை பத்தி சொல்லுங்க. இந்த எட்டயபுரம் சந்தையை பத்தி ஏதாட்டும் ஒண்ணு சொல்லுங்க. இந்த சந்தையில ஓரளவுக்கு நல்லா விற்கும். நல்ல விற்பனை இருக்கும். மக்கள் நல்லா வாங்குவாங்களா? ஆமா, வெளியூர்ல இருந்து வருவாங்க. சரி, இந்த குட்டியை பத்தி சொல்லுங்களேன். இந்த ஆடை, இந்த ஆடா என்ன விலை கிடக்கு? இந்த ஆடு 15000 இருக்கு. 15000 நீங்க சொல்றதா? ஆமா. இல்ல, நாங்க வாங்குனது. நீங்க வாங்குனது 15. ஆமா. அதுக்கு மேல வந்தாதான் கொடுப்பீங்க. மேல வந்தா தான் கொடுப்போம். சரி, குட்டி கிடக்கா? குட்டியை பிரிச்சிருக்கீங்களா? குட்டி வீட்லயே கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓ, குட்டியை பிரிச்சாச்சு. ஆமா, பிரிச்சாச்சு. ஆடு நல்லா இருக்கு. நல்ல மடுக்கட்டு. பல்லு எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. 6 பல்லு. 6 பல்லு. இன்னும் வச்சு வளர்த்துக்கலாம். ரெண்டுமே கிடா குட்டி. எத்தனை மாச குட்டிகள் இருக்கும்? 3 மாச குட்டி. இதெல்லாம் நம்ம நாட்டு குட்டிகள் தானா? நாட்டு குட்டி தான். ரைட். சுத்த கருப்பா? அது சுத்த கருப்பு வேணும்னு வாங்குனீங்களா? அப்படி அப்படியா? சரி, வியாபாரி என்ன சொன்னாங்க? என்ன விலைக்கு முடிஞ்சது? வியாபாரி 19 ரூபா சொன்னாங்க. சரி, ரெண்டு சேர்த்து. சரி, 16 ரூபாய்க்கு முடிஞ்சது. 16000. கொஞ்சம் மேல ஏத்துங்க. 16000. ஏன் அதுக்கு மேல விலை குறைக்க முடியலையா? அதுக்கு மேல முடியல. கருப்பு குட்டி விலை ரேட் அதிகம். சுத்த கருப்புலாம் ரேட் அதிகம். எவ்வளவு குட்டிகளை பாத்தீங்க இன்னைக்கு? நான் 20 குட்டி மேல பார்த்தேன். கருப்பு குட்டி அமையல. அதான் அமைஞ்சோடனே 2 கூட ஒரு குட்டி சேர்த்து வாங்கியாச்சு. இது வந்து கோயிலுக்கா? எப்படி? கோயிலுக்கு கருப்பு. இது வந்து வளர்ப்புக்கு. ஆடு வளர்ப்புல எவ்வளவு நாளா இருக்கீங்க? நம்ம ஏற்கனவே இருந்த இப்ப இல்ல, இப்ப வந்து ஸ்டார்டிங். கோயிலுக்கு பிடிக்கிறதுனால துணைக்காண்டி பிடிச்சிருக்கு.
எத்தனை கொண்டு வந்தீங்க? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? அமுதில. குட்டி வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா? 2 4 4 குட்டி தான் கொண்டு வந்தீங்களா? வேற எதுவும் கொண்டு வந்தீங்களா? இல்ல 10 குட்டி மேல கொண்டு வந்தேன். சரி 10 குட்டி. எதை செம்மறி குட்டி தானா? ஆமா செம்மறி குட்டி எல்லாரும் கொண்டு வித்தாச்சு. இதெல்லாம் ஜோடி என்ன விலையில கிடக்கு? ஜோடி 12 ரூபாயில எடுக்கணும். ஜோடி 12,000. வியாபாரி சொல்றதா? 10 ரூபா 10 ரூபாய்க்கு கேட்குங்க. சரி ஜோடி 11னா கொடுத்துருவோம். 11னா விடலாம். இன்னைக்கு சந்தையோட நிலவரத்தை சொல்லுங்க. சுமார் தான் அதான். வெள்ளிக்கிழமை செம்மறி குட்டி இருந்தா சரி. நான் இன்னைக்கு வரப்போ கொஞ்சம் இதாயிட்டுனா நேற்று கொஞ்சம் கொண்டு வந்து. இதெல்லாம் எத்தனை மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம் இருக்கும்? இது நான் 3 மாதத்துல குட்டி உண்டாயிரும். 3 மாசம் வளர்த்தா போதும். இது உண்டு இன்னும் ஆயிரும். கொஞ்சம் டைம் இது பண்றதுக்கு எடுங்க கொடுங்க மைக் கொடுங்க. விலை என்ன விலைக்கு முடிஞ்சது? விலை என்ன விலை? விலை என்ன விலையா பிரியா? அது சரி, விலை சொல்ல விருப்பம் இல்லை.